குருப்யோ நமஹ. நம்ம கடஸ்தர பாவம் பார்த்தோம், அது மாரகஸ்தானமாகவும் செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஃபாரின் கண்ட்ரிஸும் அதை தான் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸு, நம்ம எப்படி சொசைட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நம்ம கூட யாரெல்லாம் உறவுகள் வராங்க, இது எல்லாமே 7ஆம் பாவத்தை வச்சு தான் பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாவம். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாவம். இது 8ஆம் பாவம். ஸோ இது காலபுருஷ தத்துவத்தில் இது விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். ஸோ இது ஆயுள் ஸ்தானம், ஒருத்தரோட ஆயுளை கணிக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோட அதிபதி செவ்வாய். இது ஒரு இரட்டைப்படை ராசி. இது ஸ்திர ராசி, பெண் ராசி, ரஜோகுணம் உடையது. வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட்டு குறிக்கக்கூடியது, அதாவது மேற்கு வடமேற்கை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி கபத்தன்மை உடையது. இது எல்லோ கலரில் இருக்கும். இதோட நம்ம உடம்பில் இது பாடி பார்ட்ஸ், அது லோவர் பேக், பின்புறம், இதை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இது ஐயப்பன் இதோடைய கடவுள். இது நீர் தத்துவத்தை கொண்ட ராசி. இதை ஒரு தேளுடைய வடிவத்தில் இருக்கும். இது ஒரு பிராமின், அதுக்கப்புறம் வேடுவன், இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இதில் வருவாங்க. அதே மாதிரி ஸ்வாம்ப்ஸ், இது ஒரு சேற்று பகுதி, டான்லேடன் ஃபாரஸ்ட்னா முட்கள் நிறைந்த காட்டுப்பகுதி, டீப் வேலிஸு, இன்டீரியர்ஸு, டிஃபிகல்ட் டு ஆக்சஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு செல்லக்கூடிய இடங்கள், இதெல்லாமே இதில் வரும். இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ப்ரெஷர். அதுக்கப்புறம் போலீஸ், ஆர்மி, ஃபயர் சர்வீஸு, இது மேஷத்துக்கு உரிய எல்லாமே வரும். அதை தவிர்த்து ஜோதிடமும் இதில் வரும், ரிசர்ச் இதில் வரும், சர்ஜன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ரிசர்ச்சர்ஸ், மந்திர யந்திரம், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிஸ், மறைப்பொருள் சம்மந்தப்பட்டது. அவ்வளோ சீக்கிரம் எதையும் ஆக்சஸ் பண்ண முடியாதது எல்லாமே இதில் கவர் ஆகும். அந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சம்மந்தப்பட்டதும், மந்திரம் சம்மந்தப்பட்டதும், ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்டதும் இதில் தொழில்களாக அமையும். ஸோ இது விருச்சிகம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான பாவம். இது நம்மளோட ஆயுளை குறிக்கக்கூடியது. இது ஒரு லக்னத்துக்கும் மாறும். நம்மளுடைய லக்னம், நம்மளோட பிறப்பு லக்னத்துலேருந்து 8ஆம் இடம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உட்புற அதாவது மர்மஸ்தானம் தான் இதுவும். அதுக்கப்புறம் பேக் சைடு, பின்புறம் இருக்கும் பகுதிகள், அதாவது இடுப்புக்கு கீழ் பின்புறம் இருக்கும் பகுதிகள். அதே மாதிரி இது லாஞ்சிவிட்டி, நம்மளுடைய ஆயுள் எவ்வளவு, நம்ம எவ்வளோ நாள் வாழ்வோம், இதை குறிக்கக்கூடியது. இன்ஹெரிட்டன்ஸ், நமக்கு என்னென்ன சொத்துக்கள் வரும், நமக்கு நம்ம ஒருத்தரோட வாரிசாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த சொத்து வருமா, நம்ம அது அவங்க வாரிசுக்கு சொத்து வருமா, இது அதில் பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு என்னென்னலாம் இழப்புகள் ஏற்படலாம், மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன இழப்புகள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் அந்த இழப்புகளை சரி கட்ட இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்குமா. அதே மாதிரி ஒரு இறந்தவர்களுடைய பணம் நமக்கு கிடைக்குமா, அவர்களுடைய உயில் நமக்கு சார்பாக இருக்குமா, இதெல்லாம் குறிக்கக்கூடியது 8ஆம் பாவம் தான். இதெல்லாம் தான் ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை. மெயினாக ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை சொத்து தகராறு, சொத்து மூலமாக வரக்கூடியது, இறந்தவர்களுடைய பணத்தை பெறக்கூடியது, இல்லை அதை இழக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்காம அவங்க எப்போவுமே ஒரு வறுமை நிலையிலேயே சந்திக்கிறது. இதெல்லாம் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் எல்லாமே இந்த 8ஆம் இடத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 8ஆம் இடத்தை சரி கட்டணுன்னாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகிறதுக்கானதும் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ஸ்பௌஸோடைய ஃபேமிலி, நம்மளுடைய மனைவியோ கணவனுடைய அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இதில் வரும். பெண்களுக்கு இது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்தானம் ஒழுங்காக இருந்துடுது அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களோட சுகத்தை அனுபவிக்கலாம், அவங்கள தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம் அப்படிங்கிறது முன்னாடி தாத்பரியமாக வச்சுருந்தாங்க. அது காரணமே இது ஆயுள் பாவம். இந்த ஆயுள் பாவத்தில் அது அந்த ஆணுடைய குடும்பத்தையும் குறிக்கக்கூடியது. ஸோ இது சுபிக்ஷமாக இருந்தது அப்படின்னா இவங்க அந்த குடும்பத்தை சுபிக்ஷமாக வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொருளையும் முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இது ஒரு டெத் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இதில் பார்க்க முடியும். இது மரணம் தராது, ஆனால் மரணத்துக்கு ஈக்குவலான கஷ்டம். இது மரணத்தை தராட்டாலும் மரணத்துக்கு ஈக்குவலாக கஷ்டம், இருந்தும் இல்லாத மாதிரிப்பா அந்த மாதிரின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு கொடூரமாக இருக்கிற கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசி இது, அதாவது பாவம் இது.
அதே மாதிரி சாரோ, ஸ்ட்ரைஃபு, ஒரிஸு, கவலை, கஷ்டம், எல்லாமே, அவமானம், சூசைடு, முழுகுதல், டிலேஸு, டிஜெக்ஷன்ஸு, டிசப்பாயின்மெண்ட்ஸு. டிலேஸ் அண்ட் டிஜெக்ஷன்ஸ்னால் ஒரு இடத்துல போகிறோன்னா அந்த 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 இது சீக்கிரமாக முடியாமல் இழுத்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு பேட்டில்ஸ், சண்டையில் தோல்வி. அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ரக்ஷன், தெஃப்ட்டு, ராபரி. அப்ஸ்ட்ரக்ஷன்னா தடைகள், தெஃப்ட்டுனா கொள்ளை போதல், ராபரினா திருடு போதல். அப்புறம் அக்கல்ட் அண்ட் ரிசர்ச். அதே மாதிரி இந்த மந்திரத்தை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஞானத்தை குறிக்கக்கூடியது இந்த பாவம் தான். கஷ்டங்களையும் இது கூடியது, ஞானமும் இதுதான் குறிக்குது. இப்போ ஞானம் பெறத்துக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது ஒரு இது. அதே மாதிரி மோட்சத்துக்கு சர்ச் பண்ண வைக்கிற பாவம். இது மோட்சம் தராது 12ஆம் இடம். இந்த பாவம் வந்து மோட்சத்தை வந்து தேட வைக்கும். இங்கே எந்தாவது இதுக்கான விடிவு காலம் பிறக்காதா, இவ்வளோ கஷ்டத்துலேருந்து எனக்கு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு போராடக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடியது இந்த 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 8ஆம் பாவம் தான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு லக்கடிக்குது, திடீர்னு அவனுக்கு ஒரு பணம் கிடைக்குது. ரோட்டில் போவாங்க, திடீர்னு ஒரு பையில் ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் கிடைக்குது. இதெல்லாம் வந்து 8ஆம் பாவம் செயல்பட்டால் நடக்கும். 8ஆம் பாவம் அவங்களுக்கு அனுகூலமாக செயல்படும். அதே மாதிரி இவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுலேயும் சிக்க வைக்க முடியாது. 8ஆம் பாவம் நல்லபடியாக இருந்துட்டால் அவங்க வந்து எதுலேயும் சீக்கிரமாக சிக்க மாட்டாங்க. எந்த அப்ஸ்ட்ரக்ஷன், தடைகள்லையும் சீக்கிரமாக சிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து 8ஆம் பாவத்தை நல்லபடியாக வச்சுக்கணும், நம்ம வந்து 8ஆம் பாவத்தை நல்லா செயல்படுத்தினோம், இன்சூரன்ஸ்லாம் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம், நமக்கு வந்து நல்லபடியாக செயல்படுது எல்லாம் அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகலாம். அதனால் குட் லக்குன்னு போட்டிருக்கேன். குட் லக் நமக்கு தேவை. சரியா? ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வரக்கூடியது பாக்கியஸ்தானம். இப்போ வந்து இது கவலைகள், கஷ்டத்துலேருந்து நமக்கு வந்து விடுபட்டு நமக்கு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு தான் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச்.